ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹைதராபாத் டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் ட்ராவல் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். 6 months ஆச்சு நாங்கள் கோயம்புத்தூர் போய். ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சு. கோவிட் கேசஸ் கோயம்புத்தூரில் ஜாஸ்தி இருந்தனால எங்களால் ட்ராவல் பண்ண முடியல லாஸ்ட் 6 months-ஆக. எங்கள் ஏரியாவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 1 hour மேலே ட்ராவல் பண்ணோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணிட்டோம். கேபில் தான் ஏர்போர்ட் போனோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏர்போர்ட் போகிற வழி. ஃபைனலாக ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். எப்போல்லாம் நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோமோ அப்போல்லாம் நாங்கள் இந்த கடையில் சாண்ட்விச் சாப்பிடுவோம். எங்கள் நேரம் இன்றைக்கி இந்த கடையில் சாண்ட்விச் இல்லை. சரி கேஎஃப்சியில் சாப்பிட்லான்னு சொல்லி கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஜஸ்ட் மாஸ்க் போடுங்க. நாங்கள் போர்டிங்லாம் போட்டு 1 hour டைம் இருந்துச்சு. சரி அந்த 1 hour டைமில் நாங்கள் ஃபுட் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஷ்ரத்துக்கும் ஆர்டர் பண்ணோம். ஸோ அவனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கரெக்டாக ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி நல்லா தூங்கிட்டான். எல்லோரும் இவனை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பையனா நல்லா தூங்கிட்டான். கோயம்புத்தூர் வந்துட்டாவே செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஃபாதர் இன்லா இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சில டைம்ஸில் சென்ட் ஆஃப்க்கு அவரே வந்து ஃப்ளைட் வரைக்கும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. கரெக்டாக அவர் பார்க்கும்போது ஜஷ்ரத் நல்லா தூங்கிட்டான். யானைலாம் பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட நல்லா செட் ஆகிட்டான். ட்ராலி பேக்கில் கலெக்ட் பண்ணிட்டு அம்மா தம்பி வந்திருந்தாங்க. எங்களை விட அவங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. ஆண்டி ரொம்ப நேரமாக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரனை பார்த்து நல்லா அவங்க கொஞ்சல்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் நல்லா பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நாள் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.